அதிசயமான இப்படிதான் உப்புடி இடம்பெற்று குவைக்குள்ள வந்து கிட்ட வந்துட்டோம். 2026ஆம் ஆண்டு வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி பூஜைகள், மகா சிவராத்திரி எப்படி இடம்பெற்றது. மலையில் ஏற போகிறோம், காட்டுக்குள்ளால பயணிக்க போகிறோம். முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெடுக்குநாரி மலைக்கு எப்படி போகிறது, அன்னளவாக 130 கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணம் செய்ய போகிறோம். விறுவிறுப்பாக வித்தியாசமாக இந்த காணொலி எடுத்திருக்கிறேன். மறக்காமல் பாருங்கள், பகிருங்க. விதுலா யூடியூப் சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணொலியை பாருங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து அன்னளவாக 130 கிலோமீட்டர் பயணம். எப்படி இந்த வாகனத்தில் பயணிக்கிறோம் என்றுதான் முக்கியமாக இந்த ஒரு காணொளி. நாங்கள் வந்து இப்போ சரியாக வெளிக்கிறோம் 6:45 வெளிக்கிறோம். இங்கே இருந்து எப்படி போகிறோன்ற முழு விவரம் காட்ட போகிறோம். அதோட முக்கியமாக திருக்கேதீஸ்வர காணொலியும் வரும், மறக்காமல் அதையும் பாருங்கள். அங்கேயும் நான் பயணிக்க போகிறேன். 2 காணொலிகள் சிவராத்திரிக்கு வரும், பாருங்கள், பயிருங்க. இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து, அதாவது இப்போ நாங்கள் நிற்கிறது A9 வீதி. ஆனால் நான் வந்து A9 வீதியால் பாவிக்கலை. இதால் தான் இப்போ இடது பக்கம் திரும்பினா அப்படியே கிளிநொச்சி, பவனியா, அப்படியே கண்டி வீதி என்று சொல்கிறது. வலது பக்கம் திரும்பி வந்து நாங்கள் போகிறோம். நான் போகிற வீதி வந்து மன்னாருக்கு போகிற வீதி. என்ன சொன்னால் இதால் வந்து டிராஃபிக் கூடவாக இருக்கும். அதனால் நான் இந்த பாதையை வந்து தெரிவு செய்து இதால் வந்து பயணித்து அந்த ஊருக்கு வந்து செல்ல போகிறேன். வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுவேன். ஒரு கொஞ்சம் கட்டம் தான் தரும். மறக்காமல் அப்படியே பாருங்கள், தொடருங்க. அப்படியே அன்னளவாக 40 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இன்னும் அன்னளவாக ஒரு 80-85 கிலோமீட்டர் இருக்குது. வலது பக்கம் திரும்பி போனால் மன்னாருக்கு போகலாம். இப்போ நாங்கள் இடது பக்கம் திரும்பி பரந்தனை நோக்கி சென்று அப்படியே நாங்கள் A9 வீதியில் வந்து எழுத போகிறோம். வெடுக்குநாரி மலை பழமையான ஆதித்தமிழர் வாழ்ந்த இடம். அங்கே வந்து உண்மைகள் இருக்குது, பழைய ஆரம்பகால வழிபாட்டு முறைகள் இருக்குது. அனைத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒன்றரை மணித்தியாலம் பிடிச்சிருக்கு. கிளிநொச்சிக்கு வந்துட்டோம். வெடுக்குநாரி மலை மாங்குளமும் போய் போகலாம், புளியங்குளமும் போய் போகலாம். இப்போ எந்த வந்து இதில் தான் தெரிய போது. காணொலியை தொடருங்க. கிளிநொச்சி எப்படி இருக்கு பாருங்க. கால நேரம் இப்போ நேரம் வந்து 8:30 ஆகுது. நாங்கள் இனி இதில் இருந்து இனி நேர அப்படியே A9 வீதி, கண்டி வீதி தான், வேகமாக போயிடலாம். மாங்குளத்துக்கு வந்துட்டோம். யாழ்ப்பாணத்திலேருந்து 93 கிலோமீட்டர் பயணம் செய்து மாங்குளம் வந்தாச்சு. ஐயா, வெடுக்குநாரி மலைக்கு போகிறதுக்கு வந்து புளியங்குளம் போய் போகிறது ஈஸியா, மாங்குளத்தால் போகிறது ஈஸியா? சரியா தெரியல. அப்படி ஒரு தெரியாத இடத்த தெரிய வைக்கிறதா நாங்கள் நோக்கணும். ரைட், இப்போ நாங்கள் இந்த சந்தி இருக்கு இல்லையா, சந்தியால் வலது பக்கம் திரும்பினோம் அப்படின்னு சொன்னால் மன்னாருக்கு போகலாம். பிறகு நாங்கள் மன்னாருக்கு வந்து இதால் தான் போகிறோம் இரவில். இப்போ நாங்கள் மாங்குளம் சந்திக்கு வந்துட்டோம். 45 கிலோமீட்டர் பவனியா அதில் இருந்து. உண்மையிலேயே காத்துருங்க, வெடுக்குநாரி மலை எப்படி இருக்கும். காட்டுக்குள்ளே ஒரு 3-4 கிலோமீட்டர் உள்ளே போகணும். போயிட்டு நான் உங்களோட தொடர்பு கொள்கிறேன். புளியங்குளம் வந்தாச்சு. இதில் இருந்து பவனியா வெறும் 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு 105 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்கிறோம். இடது பக்கம் திரும்பி வெடுக்குநாரி மலைக்கு வந்து போகிறோம். இப்போ இதுக்கிஞ்சாலே எனக்கு பாதை தெரியாது, கேட்டு தான் போகிறேன். உண்மையிலேயே எங்களுடைய ஆதிசிவன் வழிபாடு 2026 அந்த மலையில் இருந்து சிவலிங்கத்துக்கு நீர் ஊற்றும் பொழுது அங்கே மக்கள் வருவாங்க, அன்னதானம் கொடுப்பாங்க. பல காட்சிகளை வந்து நாங்கள் உள்ளே போய் வந்து பார்க்க போகிறோம். மக்கள் பஸ் தாண்டி பார்த்து கொண்டிருக்கீங்க. சரி, இதுக்கு பிறகு நீங்கள் இன்னும் அழகிய காட்சிகளை வந்து பார்க்க போகிறீங்க. அழகிய மரங்கள், அழகிய காட்சிகள், காடுகள் தாண்டி அந்த ஊருக்கு நாங்கள் சென்று கொண்டு இருக்கிறோம். இன்னொரு 28 கிலோமீட்டர், 25-28 அன்னளவாக தான் இருக்குது. புளியங்குளத்திலிருந்து 17 கிலோமீட்டர் பயணம் செய்து நெடுங்கேணி என்ற ஊருக்கு வந்துட்டோம். இதுதான் நெடுங்கேணி.
பாருங்கள் நெடுங்கணி எப்படி இருக்குண்டு. இப்போ வயல் அறுவடை முடிஞ்சு நெல்லை வந்து வீதியோரங்களை வந்து காய வச்சுக்குவோம் அப்படின்னா நல்ல அழகிய ஊர். இந்த ஊரில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரத்துலேருந்து வெடுக்குநாரி மலை இருக்குது. இதுக்கு அங்கால ஒரு பள்ளிக்கூடம் பெருமா. அந்த பள்ளிக்கூட சந்தியால் வந்து நாங்கள் அப்படியே வலது பக்கம் போகணும். ஐயா வெடுக்குநாரி மலை போகணும். இதுக்கு அடுத்த ரோடு என்ன? ரைட், அந்த இருக்கு அந்த மகளே. நெடுங்கணி போலீஸ் நிலையம் இருக்குது. அதற்கு அருகில் இந்த பள்ளிக்கூடம் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி வெடுக்குநாரி மலைக்கு வாரன்றதை நான் காட்டியிருக்கேன். ஏன்னா கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னு சொன்னால் கூகுள் மேப்பில் வெடுக்குநாரி மலை லொக்கேஷன் இல்லை. நெடுங்கணி மகா வித்தியாலயம் இந்த இடதுக்கரையில் இருக்குது. இதில் இருந்து அப்படியே வலது பக்கம் நாங்கள் திரும்ப போகிறோம். உண்மையிலேயே புளியங்குளம் வந்து உள்ளே வாரது மிக இலகுவான பாதை. இப்போ நாங்கள் வெடுக்குநாரி மலை, அதாவது நெடுங்கணி பிரதேசத்தில் அமைந்திருக்கிற வெடுக்குநாரி மலைக்கு செல்ல போகிறோம். இதில் இருந்து ஒரு அன்னளவாக ஒரு 4 கிலோமீட்டர் பயணம். அதில் இருந்து காட்டுக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பயணம். இந்த வெடுக்குநாரி மலைக்கு நாங்கள் செல்லும் பொழுது அங்கே எவ்வாறான விடயங்கள் இருக்கிறது, என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு எனக்கு சொல்ல முடியும்? நீங்கள் நீங்கள் போய்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஆதிசிவன் அது ரெண்டு காலமாக நீங்கள் போய்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெட்டாத ஒரு சிவன் பாத வடிவிலான ஒரு வெட்டாத நீர் ஒன்று இருக்குது. அது அது அதோட இந்த எழுத்துக்கள் இது எல்லாமே எங்களோட தொன்மையை சொல்லும். அந்த நீர் அந்த நீர்வு அந்த அந்த பொது அந்த நீர் இந்த பகுதி வந்து இன்றைக்கு வரைக்கும் அதில் தண்ணி எடுத்துன்னு இருக்கிறார்கள். வெற்றாது, எந்த கோடையிலையும் வெற்றாத ஒரு அதிசயமான ஒரு இடம். அது சிவன் பாதம் இருக்குன்ற அது சிவன் பாத வடிவிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அந்த பொது சிவன் பாத வடிவிலான்னு இருக்கும். அதை நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதோட மேலே வந்து அந்த மலையே சிவலிங்க வடிவத்தில் இருக்குது. மற்ற இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சரியான நாக தமிழ் இருக்கிற இடத்துமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான நாக வடிவிலான ஒரு பாறை தான் அதில் இருக்குது. நீங்கள் வடிவாக விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அது அப்படியாக ஒரு சரியான முறையில் அமையப்பட்ட ஒரு தெய்வீக பொருந்திய இடம் இது. வெடுக்குநாரி மலை இருக்கிற அந்த இடத்துக்கு அருகில் நெருங்கிட்டோம். நீங்கள் அப்படியே நான் வந்த பாதையால் அந்த காபெட்டை பிடிச்சி நேர வந்தீங்கன்னு சொன்னால் உடம்பு திரும்பாமல் இந்த இடது பக்கம் ஒரு காபெட் திரும்பாமல் அப்படியே நேர வந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊருக்கு வந்து வரலாம். எனக்கு வாரத்துக்கு 4 மணித்தியாலம் பிடிச்சிருக்கு. நான் ஒரு 6:45 வலிக்கிட்டேன். இப்போ நேரம் வந்து 11 மணி. சரி, இந்த வெடுக்குநாரி மலையை நாங்கள் எப்படி விடையில் வந்து கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் இதில் வந்து பெயர் பலகை வந்து போட்டுருக்குது. இதில் பாருங்கள், வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயம் 4 கிலோமீட்டர் உள்ளுக்கு வந்து பயணம் செய்யணும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம், இந்த கிராமத்தின் பேர் என்ன, சரியாக அந்த லொக்கேஷன் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து நெடுங்கணி ஒலுமடு வெடுக்குநாரி மலை. உண்மையில் ஒலுமடுவால் நீங்கள் வரணும். நெடுங்கணி வந்து ஒலுமடு உள்ள வந்து இது வெடுக்குநாரி தான். இந்த இடத்துக்கு பேர் வெடுக்குநாரி. நாங்கள் புளியங்குளத்தால் வந்திருக்கிறோம். நீங்கள் புளியங்குளத்தால் வந்தீங்கன்னு சொன்னால் புளியங்குளம் போயிட்டு வந்து நெடுங்கணி வந்து டவுன் வந்து நெடுங்கணி மகாவித்யாலய முன்னால் வர ஒலுமடு ரோட்டால் வந்து ஒலுமடு ரோட்டில் இருந்து உள்ளுக்க வரணும், வெடுக்குநாரி மலைக்கு வரணும். இனி நாங்கள் பார்க்க போகிற காட்சி இதுவரை இல்லாத காட்சிகள். இங்கே வந்து இனி காபெட் ரோடு இருக்காது. இதில் இருந்து ஆரம்பமாகுது பயணம், முக்கியமான பயணம். இந்த 4 கிலோமீட்டரும் ஒரு கடினமான பயணம். ஆரம்பமே அட்டகாசமாக தான் இருக்குது. குரங்கெல்லாம் பாஞ்சு ஓடுது. அதோட காட்டுக்குள்ளே பயணிக்க போகிறோம். தன்னந்தனியாக நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். முக்கியமாக நாங்கள் இந்த சிவன் ஆலயத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் மக்களே. அதோட இது அரசியல் ரீதியாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்ட ஒரு சிவன் ஆலயம். கொஞ்சம் காலத்துக்கு முதல் போராட்டம் எல்லாம் இடம்பெற்றது ஆக்கிரமிப்புக்கு எதிராக. வெடுக்குநாரி மலை எங்கள் சொத்து அப்படி என்று சொல்லி கோஷம் எல்லாம் போடிவிடம் நீங்கள் கேட்டிருப்பீங்கள். வணக்கம். வெடுக்குநாரி மலை ஆதி சிவன் ஆலயம், இது தொடர்பான வரலாறுகள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு தொல்லியல் இடம். இது தொடர்பாக அரசியல் பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. இது பௌத்த மதம் தொடர்பான இடம் என்றெல்லாம் பிரச்சனை போகிறது. நீங்கள் இந்த வெடுக்குநாரி மலை தொடர்பான ஒரு சில வரலாற்று சுருக்கங்களை எங்களுக்கு கூற முடியும்? வணக்கம். இந்த வெடுக்குநாரி மலை உண்மையிலே ஒரு தமிழர் பாரம்பரிய இடம்ன்றது சொல்லக்கூடியதான பல எழுத்துக்கள் இங்கே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இந்த வரலாற்று ஆய்வர்கள் ஆராய்ந்து சரியான முறையில் எங்களோட மக்களை கொண்டு சேர்க்குறது அவர்களோட தார்மீக பொறுப்பு. போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான கடுபிடி 6 மணிக்கு அப்புறம் பூசை கூட இல்லை. இந்த முறை சுமூகமான முறையில் பூசை இடம்பெறுது. இதில் வரலாறுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே
இந்த பிராமின் எழுத்துக்களே சொல்லும் இவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது என்று சொல்லி. ஆகவே இந்த வரலாறுகள் சம்பந்தமான வரலாற்று திரிவுகளை நாங்கள் தெரிவிக்காமல் இந்த வரலாற்று ஆய்வாளர்களை வந்து ஆராய்ஞ்சு சரியான முறையில் மக்களை கொண்டு சேர்க்கணும்ன்றது இந்த தாழ்வான விண்ணப்பம். அப்படியே நேர வேற ஒரு குளக்கட்டு கொண்டு வரும். இதால் வந்து நாங்கள் இடது பக்கம் திரும்பணும். இது நாங்கள் பார்த்த குளம் மாதிரி. ஏற்கனவே நாங்கள் இந்த நெடுங்கணி என்ற ஊரில் ஒரு குளம் உண்டு பார்த்தோம். வீதிகளை பாருங்க. இதில் பெரிய வாகனங்களில் வர முடியாது, கஷ்டம். அதாவது நான் சொல்கிற இந்த வெகனர், கயஸ் இது போன்ற வாகனங்களில் வர்றது கொஞ்சம் கடினம். நாங்கள் போகிற பாதையை பாருங்க மக்களே எப்படி இருக்குண்டு. மேலே பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஒரு பக்கம் மரவள்ளி, தென்னை, வேறு பல பயிர்கள் எல்லாமே வச்சிருக்கணும். நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் புளிய மரம் நிற்கிது பாருங்க. இப்படி அழகிய ஒரு கிராமத்தை தாண்டி தான் அந்த ஆலயத்துக்கு வந்து நாங்கள் செல்லணும். இந்த வீதியின் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னளவாக வந்து ஒரு 8 அடி 9 அடி ஒரு 10 அடிக்குள்ளே தான் இருக்கும். மழை நேரம் பாரது சரியான கஷ்டமாக இருக்குன்னு நம்புறேன். அடேங்கப்பா இப்படி இருக்கு. இதான் சொல்றது அழகிய கிராமம் அப்படின்னு சொல்லி. இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடு பள்ளம், பள்ளம் மேடு அது மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நான் காட்டுறேன் வடிவா. வலது பக்கம் பாருங்க ஒரு பள்ளம், அப்படியே மேடு அங்கே போய் உயருது பார்த்தீங்களா. ஆதிலிங்கேஸ்வரர் அறநெறி பாடசாலை. ஓகே, இன்னும் போகையில போல கொடுத்தாரு. அப்படியே நேர வந்து அந்த முன்பள்ளி தாண்டினதும் நாங்கள் இடது பக்கம் திரும்பாமல் வலது பக்கம் திரும்புவோம். நான் சொன்ன அந்த பள்ளம் உங்களுக்கு காட்டியிருப்போம். அந்த பள்ளத்துக்கால இப்போ நாங்கள் அப்படியே இறங்குறோம். நீங்கள் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு பஜுத்தோட்டம், தேசிக்காய் தோட்டம், ஒரு வயல் நிறைந்த இடம். இப்போ இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அந்த தேசிக்காய் தண்ணி எல்லாம் வந்து குடிக்கணும். மிகப்பெரிய ஒரு தேசிக்காய் தோட்டம் வந்து இடது பக்கத்தில் இருக்கிற காட்சியை பார்த்துக்கிட்டு போய்ங்க. அப்படியே இந்த தேசிக்காய் தோட்டம் கழிஞ்சதுமே ஒரு சின்ன பாலம் பெறும். ஒரே காணி தான், சின்ன பாலம் பெறும். அதால் வந்து திரும்பணும் பாருங்க. இந்த கிராம மக்கள் எல்லாம் வடுக்குநாரிமலை ஆதி சிவனை தரிசிப்பதற்காக தயாராக நிற்கணும். பாதை போக போக இப்போ கை ஒழுங்க மாதிரி வந்துடுச்சு. சொல்லுவாங்களே வீடுகளுக்கு இருக்கிற அந்த ஒழுங்க மாதிரி இப்போ ஒரு 6 முளை பாதை மாதிரி வந்துட்டு அந்த ஆதிசிவனுக்கு போகிற ஆலயம். ஒரு டிராக்டர் போகும். இப்போ டிராக்டர் போன பாதையை நீங்கள் பார்க்குறீங்க. இப்பொழுது நாங்கள் நெடுங்கேணிக்கு வந்து ஒளிமடு என்ற இடம், அந்த இடம் நீங்கள் கேட்டாலே காட்டுவினம். அதுக்குள்ளே வெடுக்குநாரி மலைக்குள்ளே போகிறோம். இப்போ இதிலிருந்து காடு வந்து துவங்குது. இதுக்குள்ளே இனி பயணிக்கிறதெல்லாம் சற்று வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் காட்டுக்குள்ளால் பயணித்து எப்படி அந்த சிவலிங்கத்தை மலையில் போய் தரிசிக்க போகிறோம். பூஜைகளையும் வந்து பார்க்க போகிறோம். அணுவாக இந்த கிராமத்தை ரசித்து உள்ளே வந்தோம். வார வருஷமும் வாங்க. சரி வாங்க, அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணிக்கலாம். போலீஸார் எல்லாம் பாருங்க இங்கே வாரதுக்கு வந்து பாதுகாப்பை வந்து வழங்கிக்கணும். ஏன்னு சொன்னால் இது ஒரு வனவள பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட இடம். அதுக்குள்ளே தான் வந்து நாங்கள் வந்து போக போகிறோம். இதில் இருந்து நாங்கள் எப்படி உள்ளே போகிறோம்னு பார்க்க போகிறோம். மைனா மடுவோ நைனா மடுவோ அதுக்கு உட்பட்ட ஒரு காடு தான் இது. தொல்லியல் திணைக்களம் வந்து அதில் வந்து போட் ஒன்று போட்டிருக்கணும். இதனால் வந்து மோட்டார் சைக்கிளே வந்து சரக்கு. போகலாம் வாங்க. எப்படி போகிற மட்டும் பாருங்க. 2 பக்கமும் சேரு. இந்த பைக் பாதி புதஞ்சிட்டுது. அதை தாண்டி தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். பைக் போகாதா மக்களே. வாகனம் வந்து போவாதுன்னு சொல்லியிருக்கணும்.
இன்னும் டிராக்டர்ஸ் வந்து கொண்டு இருக்கு. இந்த பாதையை உள்ளே பாருங்க எப்படி இருக்குண்டு போவான்னு சொல்லிட்டினோம். ஆனால் நான் சிவனை தரிசிக்கிறதுக்கு போய் பார்க்க போகிறேன். இதில் போனால் தான் உங்களுக்கு காட்சியை வந்து காட்டலாம். பாருங்க, நான் உள்ளே வந்து போகிறேன். ஒரு மிகப்பெரிய சவாலை வந்து சந்திக்க போகிறேன். நான் தான் மோட்டர் சைக்கிளில் போன ஒரு ஆளாக இருப்பேன்னு நம்புகிறேன். ஏன்னா இப்படி தான் போன வருஷமும் பாதை இருந்தது. நான் அதையும் தாண்டி உள்ளுக்க நான் போய் பார்க்குறேன். கொஞ்சம் தூரம் போய் என்ன மாதிரி இருக்குன்னு நான் பார்க்குறேன். காட்டை பாருங்க மக்களே. கடவுளே, முடியலை. பெரிய ஒரு சவாலோடு தான் நான் பயணிக்கிறேன். பக்தியோடு பயணிக்க போகிறேன். சிவன் நினச்சி இந்த ஒவ்வொரு வருஷமும் வந்த நான் அந்த பாதையை பாருங்க, எல்லாம் கூழாம் பாலி ஆக்கி வச்சிருக்கணும். டிராக்டர் போய் இருந்தாலும் நான் உள்ளுக்க வந்து பயணிக்க போகிறேன். உண்மையில் இது ஒரு இந்த வருஷத்துக்கு ஒரு வித்தியாசமான பயண காணொலியாக வந்து இது அமைய போகுது. இப்போ பாருங்க, இந்த பைக்கை பாருங்கள், அரைவாசி சேர் அடிச்சிட்டு மக்களே. தொடர்ந்தும் நான் பயணித்து அந்த மலையில் ஏற போகிறோம். பூஜைகளை காட்ட போகிறேன். அதோட பாரம்பரிய கல்வெட்டுகள் இருந்த கோயில் வித்தியாசமாக குகைக்குள்ளே வந்து பூஜை நடக்கும். சிவனை தரிசிப்பதற்காக பாருங்கள், இந்த ஊர் பிள்ளைகள் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கணும். பின்னால் வந்து அவங்களோட அம்மா மேர் அப்பா மேர் எல்லாம் வந்து கொண்டிருக்கணும். ஓகே, உள்ளுக்க செல்ல அழகாக இருக்குது. நல்ல பச்சை பசையிலன்னு இருக்குது பாருங்க. இப்படி வந்தோம்னா ஒரு சில இடங்களில் தான் வந்து சேராக இருக்குது. மற்றபடி மற்ற இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. போன வருஷமும் இப்படி தான் இருந்தது. ஆனால் நான் அதையும் தாண்டி நான் உள்ளுக்க மக்களே கொஞ்சம் காட்டுக்குள்ளே தாண்டி வந்துட்டேன். இப்போ அந்த சேத்துக்குள்ளால் வர போகிறேன். ஓ, பார்த்தீங்களா, இதை தாண்டி அந்த சிவன் மலைக்கு ஏறுறதுன்றது அவ்வளவு ஒரு பக்திபூர்வமான ஒரு விடயம். அது பக்தி இருந்தால் தான் செய்ய முடியும் மக்களே. அண்ணளவா வந்து காட்டுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் வந்து உள்ளுக்கு வந்துட்டோம். பாருங்க, நான் சொன்ன அந்த சிறுமிகள் வந்து அம்மா மேலே போய் கொண்டிருக்கிறேன். ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது, ஆழம் அவ்வளோ ஒன்று தெரியாது. ஆனால் உள்ளே இறங்க போகிறேன், வேறு வழி இல்லை. என்ன பைக்கோட வந்துட்டு நம்ம அரைவாசிக்குள்ளே இறங்குது. இங்கே பாருங்க, டிராக்டர் வேலையை ஒரு கான்கிரீட் போட்டு அச்சு மாரி ஆக்கி வச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் நம்பிக்கை இதால் போனால் புதைக்காது. ஆட்டா ஆட்டா ஆட்டா, அருமையான பயணம். உள்ளே வந்துட்டேன். பெரிய ஒரு பிரச்சனை, வாகனம் இதுக்கு மேலே கொண்டு போகிறது கொஞ்சம் கடினம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த பைக் அங்கே நிற்கிது. இதுக்குள்ளால வந்து போகிறேன். எப்படி போகிறோம்ன்றது எனக்கு தெரியலை. ஆனால் என்ன எடுக்கலாம், போகலாமே, பைக் எடுக்கலாம், இருக்காது. அன்னையே இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனால் நான் முயற்சி செய்து பார்க்க போகிறேன். ஆமாம், ஏன் நம்ம உங்களோட கோயிலுக்கு போகிற பாதை இப்படி மோசமான இல்லை? இதை வந்து செய்ய அனுமதி இல்லை. உள்ளுக்க இந்த இரவு தங்குறதுக்கும் அனுமதி இல்லை. என்னம்மா போனால் தான் தெரியும். இந்த இரவு வந்து தங்கினது இல்லை. என்ன அதுக்கால மோட்டர் சைக்கிள் வருமோ? அதுக்காலையும் வராதான். இதுக்கு இஞ்சால தாண்டி போகணும். என்னென்ன போக போகிறோன்னு தெரியல. ஐயோ, பாம்புகளும் இருக்குமாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த காட்டுக்குள்ளால் வந்து போய் கொண்டிருக்கணுங்க. என்ன சொன்னால் இங்கே வந்து சேர் இப்போ பாருங்க. இப்போ வந்து சிங்களவர்கள் இங்கேயும் வந்து வந்திருக்கணும். இப்போ என்ன மாதிரி தான் பைக்கில் வந்தவ. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, முக்கியம் நான் சொன்னேன் வன விலங்கு பாதுகாப்பு அவை தான். அவை வந்து பாருங்கள், இதுக்காக பைக்கை எப்போ கொண்டு போகணும், கொண்டு போகலாமல் இருக்கணும். உள்ளுக்க வந்து பொலிஷும் வந்து நிற்பினோம் பாதுகாப்புக்கு. என்று சொன்னால் இது வந்து ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு நிறைந்த இடம். தீயெல்லாம் உள்ள வைக்க இல்லாது சாதாரணமாக. யூடியூப் இவை வந்து இங்கே காட்டுக்குள்ளையெல்லாம் நிறைய பயணம் செய்வினோம். இந்த இதுகளெல்லாம் அவதானிப்பினோம். சில விஷயங்கள் அத்துமீறி செய்தால் தண்டங்கள் விதிப்பினோம், அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவைக்கு பின்னால் தொடர போகிறேன். என்ன சொன்னால் இவ ஒரு பாதை ஒன்று எனக்கு அமைச்சு தர போயினோம். பார்ப்போம். ஓகேண்ணா, நன்றியா. அப்பா, இப்படி ஒன்று நான் இதுவரை செய்ததே இல்லை. ஓகே, அதுக்கால போனவே என்ன அப்பாடா. நீங்கள் போங்கம்மா, கவனம். எங்களை பயணம் இப்படி தான். கீழே வந்து இந்த கட்டை இருக்கிறதால ஒன்றுக்கு போவதில்லை. காலும் வந்து புதாச்சிட்டு. அப்பா, ஓ
தாண்டிட்டோ அப்போ அதையும் தாண்டி போகிறேன் கிடாக்கே அம்மா காலு ஐயா ஏன்னா அவங்களோட ஊர் இப்படி உள்ள இந்த பாதையை செய்ய மாட்டேனம்மா கோயிலுக்காண்டி போட்டிருக்கலாம் தானே கடவுளே இது ஒரு இடங்களை கூடி கொட்டி விட்டா சரி இந்த இப்படி இப்படி பள்ளமான இடங்களை கூடி கொட்டி விட்டா ஓகே மக்களை இதுக்கு மிஞ்சி போகிறது ஆபத்து தான் கொஞ்சம் வேறுங்க கட்டியில் எல்லாம் போட்டு வச்சிருக்கணும் எல்லாத்தையும் கடந்து தான் நாங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறோம் பாருங்க ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மலை அந்த மலையில் சிவலிங்கம் அதுக்கு மேலே பூஜைகள் அதை பார்க்குறதுக்காண்டி கடினப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன் மேலே சிவன் அருள் தான் சொல்லணும் ஆனால் வாகனத்தை வந்து நான் இதுக்கென்றே தயார்படுத்தினான் ஐயா கிட்ட போயிட்டோமா மரங்கள்ல எல்லாம் பாருங்கள் பட்டு கட்டியிருக்கணும் இப்போ நாங்கள் ஆலயத்து கிட்ட வந்துட்டோம் பட்டு கட்டின இந்த மரத்தை பாருங்கள் அப்படியே பிள்ளையார் போல் இருக்கும் இது அடுத்த அற்புதம் இப்படி இயற்கை முறையிலேயே அப்படி அமைந்திருக்கிறது இது அப்படியே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மரம் மக்களே கிட்ட வந்துட்டோம் உண்மையில் ஒரு விஷயம் சொல்லணும் இப்படி காட்டுக்குள்ளே வராண்டா இப்படி தான் இருக்கும் கஷ்டப்பட்டு தான் சில விஷயங்களை புறவணும் அதனால் இந்த காணொலியை வந்து நான் ஒரு வருட அனுபவத்தோடு எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஸோ யாரும் பயப்படாதீங்க ஒரு முறை வந்து இந்த சிவன் ஆலயத்தை வந்து தரிசித்து கொள்ளுங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் பாதை நல்லா இருக்குது ஓகே நாங்கள் வந்துட்டோம் என்ன வியந்து பார்ப்பாங்களே ஏன்னா நான் தான் மோட்டர் சைக்கிளில் 2வது ஆள் வாரது நினைக்கிறேன் சிங்கள ஆக்கள் உங்களை போலீஸ் நிற்கிறாங்க இதில் பாருங்கள் சின்ன குகை இருக்குது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் மக்கள் உளவு இயந்திரங்களில் வருகை தந்து கொண்டிருக்கிறாங்க அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்படி நிறைய பேர் வந்து உள்ளே வந்துட்டாங்க இதால் தான் வந்த நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கருங்கல் குகை மாதிரி ஒன்று இருக்குது மிகப்பெரிய உயரமான பாறை நல்லவா வந்து ஒரு 30 அடி உயரம் வரும்னு நினைக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக காடுகள் வந்து மறைஞ்சிருக்குது இப்போ பாருங்க இல்லை பாறை வந்து இப்படி இதில் மறைஞ்சிருக்குன்னு பாருங்க அப்படியே நாங்கள் கிட்ட வந்துட்டோம்னு சொன்னால் எங்களோட ஆதிகால மனிதன் வாழ்ந்த அந்த முறையை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்பகால மனிதன் வந்து வாழ்ந்திருப்பார் இதில் வந்து மேலே வந்து ஓவியங்கள் வந்து இருந்திருக்கு இந்த இது ஈரச்சுதை மரபு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் சீரியா எல்லாம் போனீங்கன்னா குன்றில் இப்படி தான் மேலே அந்த சுதைகளை உருவாக்கி ஓவியம் வரைவார்கள் இதில் கருப்பாக இருக்கிற சில அடையாளங்கள் எரிச்ச அடையாளங்களில் வந்து வௌவால் எச்சம் வந்து மணக்குது பாருங்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குண்டு இந்த குகையில் ஆரம்பகால அந்த எழுத்து தமிழி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து இதை வந்து இந்த வரலாற்று ஆசிரியருக்கு தெரியும் இதை தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு அந்த எழுத்தை பாருங்க இங்கே இதெல்லாம் ஒரு அடையாளம் அவங்களோட தமிழர்களுடைய மரபுரிமை சின்னம் பாரம்பரிய சொத்து அது இப்படி காட்டுக்குள்ளே ஒருத்தருக்கும் தெரியாத நிலையில் இப்படி இருக்குதுன்றது ஒரு மன வருத்தம் ஆனால் இன்றையிலேருந்து உங்களுக்கு தெரிய வந்துடும் நிறைய விஷயங்கள் ரைட் எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே ஓகே இதுதான் நாங்கள் தேடி வந்த இடம் ஓ நான் தான் தப்பி வந்த 2வது ஆளா எங்கப்பா உள்ளே வந்துட்டோம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் இப்போ வந்து பூஜைகள் வந்து தயாராகி கொண்டிருக்கு இந்த பாறையை பாருங்கள் உள்ளுக்குள்ளான் வந்து பெரிய பூஜை வந்து இடம்பெறும் எல்லாமே உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் இதில் பாருங்கள் போலீஸ் வந்து பாதுகாப்பு வந்து கொடுப்பினோம் இந்த இடத்துல நின்று அவதானிச்சு கொண்டிருப்பினோம் நாங்கள் வந்து வாகனம் இங்கே இதில் நிற்கிது இப்போ வந்து மக்கள் வந்து இங்கே வந்திருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்
சரி, அவர்கள் வந்து இங்கே என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். முக்கியமாக பாருங்கள், இந்த முறை கச்சான் விற்கிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்கணும். உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் என்று சொல்லி எல்லோருக்கும் வந்து ஆவலாக இருக்கும். அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஊர் மக்கள் எல்லோரும் வந்து இப்போ உள்ளுக்குள்ளே பூஜைகள் வந்து இடம்பெற போகிறது. அந்த குகைக்குள்ளே தான் இயற்கை முறையில் வந்து அமைந்து அந்த குகைக்குள்ளே பூஜை வந்து இடம்பெறும். இப்போ நாங்கள் வந்த இடம் அதுதான். இங்கே வந்து பூஜைகள் வந்து எப்படி செய்வதற்கு முதல் தயாராகிறது என்ற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் மேலே வந்து பாரம்பரிய தமிழ் எழுத்துக்கள், ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட அந்த தமிழ் எழுத்து, இதுதான் அந்த தமிழ் எழுத்து. அந்த எழுத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, பாறையில் எழுதப்பட்ட எங்கள் ஆதி தமிழன் எழுதப்பட்ட தமிழ் எழுத்து. அதோட உள்ளுக்கு ஒரு யாருடைய சிலை, எந்த தெய்வத்தினுடைய சிலை என நான் கேட்குறேன். அதோட வந்து இதில் சூலமும் வந்து இதில் வச்சிருக்கணும். பாருங்க இங்கே மேலே எப்படி இருக்கணும் பாருங்க. சிவன் அல்ல, அம்பாளினுடைய தெய்வீக உருவை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அம்பாள் அம்மன் சிலையை தான் வைத்து வழிபாட்டு கொண்டு வருகின்றார்கள். ஓகே, நான் இப்போ அந்த எழுதப்பட்ட எழுத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதை யாராவது வாசித்து புரிந்து கொண்டவர்கள் கீழே கருத்துக்களை வந்து தெரிவிங்க. மற்றது இதில் வந்து 2 முறை இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒரு இப்படி பிட்டி மாதிரி பள்ளம் மாதிரியான அமைப்பு இருக்குது. இதில் வந்து அந்த சுதை முறை, இந்த ஓவியங்களை வந்து இந்த இடத்துல வந்து வரைஞ்சிருந்தாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்குது, சூரிய வெளிச்சம் படுது. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்த பாதையால் கடினப்பட்டு கொண்டு வந்த அன்னதானம் தயாரிக்கப்படுகின்ற அந்த பொருட்கள் இப்போ அன்னதானம் வந்து தயாராகி கொண்டிருக்குது. அங்கே பூஜைகள் எப்படி தயாராகுது, குகைக்குள்ளே எப்படி இருக்குமென்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்துருந்தோம். உள்ளே போய் எடுக்க சொல்ல இந்த ஊர் மக்களுக்கு நன்றி. உள்ளுக்குள்ளே ஊர் மக்கள் இருக்கணும். இங்கே வந்து அன்னதானம் வந்து தயாராகி கொண்டிருக்கு. எல்லோரும் வந்து கடினமாக வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். எப்படி தயாராகுது அதுக்கு முதல் என்ற அந்த முறையைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து வடை வந்து பொறிச்சு கொண்டிருக்கணும். ஓ, எல்லாம் குடிச்சாச்சு, டீ எல்லாம் தந்துச்சினோம், குடிச்சாச்சு. ஓகே, இங்கே எல்லாமே தயார் நிலையில் இருக்கிறது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சி தான் இது. எப்படி அவர்கள் இதை 2026 செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மும்முரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லி சார் வேறுங்க எப்படி வாரணும் வந்து எல்லோருக்கும் வந்து டீ கொடுத்துட்ருக்கணும். எனக்கும் வந்து டீ தந்தாங்க. வெட்டுக்குனாறு மலையில் ஒரு டீ குடிக்க ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. வந்து குடிச்சு பாருங்க. போலீஸார் வந்து பாருங்கள், சப்பாத்தை எல்லாம் கலட்டிட்டு தான் மேலே போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆவணப்படுத்தி கொண்டிருக்கணும். இப்பொழுது வந்து பூஜைகள் வந்து இந்த இடத்துல வந்து துவங்குற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே பறை இசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாட்டு பாக்ஸுகள் வந்து இப்போ கொண்டு வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இறக்கி கொண்டிருக்கணும். நல்ல கத்தரிக்காய் குழம்பு பாருங்கள், காட்டுக்குள்ளே தயார்படுத்தி கொண்டிருக்கணும். இங்கால மரவள்ளி கிழங்கும் பூசணிக்காயும், இங்கால வந்து பருப்பு எல்லாமே வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. அண்டாக்குள்ளே நல்ல குத்தரிசி சோறு இருக்குது. चंद्रकुमार कुटुंबन्नामदेशीया दत्सका कुटुंबाना
சிவராத்திரியினுடைய பூஜைகள் மங்களகரமான முறையிலே சிறப்பான முறையிலே இங்கே ஆரம்பமாகி இருக்கின்றன. இந்த மகா சிவராத்திரியினுடைய பூஜைகள் எந்தவித இடையூறுகளுமின்றி சிறப்பான முறையிலே நடைபெறவும் இங்கே வந்திருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற உபயகார பெருந்தகைகள் அடியவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளினாலே இன்றைய மகா சிவராத்திரியினுடைய பூஜா பலன்கள் அனைவருக்கும் கிடைக்க உலமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் என்பதற்கிணங்க எல்லாம் வல்ல விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயக பெருமானை மனதிலே நினைத்து சிவபெருமானையும் மனதிலே நினைத்து பிரார்த்தனை செய்வோமாக. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வடுக்குநாரி மலை. இப்போ நாங்கள் இந்த மலையை பற்றி பார்த்துருப்போம். இப்போ இது உண்மையிலேயே காலம் கணிக்க முடியாது, காலம் கணிக்க முடியாது நிச்சயமாக. அது வரலாற்று ஆய்வாளர்கள் சரியான முறையில் இந்த எழுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களை வச்சுக்கொண்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சரியான முறையில் அதை ஆராய்ஞ்சு எங்களுக்கு சொல்ல வேணும். பழைய தமிழ் எழுத்துக்கள் நீங்கள் அங்கேயே பார்க்கலாம், நிறைய பாதைகள் குகைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா தெரியல. ஓகே, இந்த ஆண்டு எப்படி இந்த வடுக்குநாரி மலையில் உற்சவம் இடம்பெறுகிறது என்றுதான் இந்த ஒரு முக்கியமான விடயம். அடுத்த கட்டமாக மலைக்கு மேலே செல்ல போயினோம், குடங்களை கொண்டு போயினோம். இங்கே காளிக்கு பூஜை செய்து அம்மனுக்கு பூஜை செய்து அதுக்கு பிறகுதான் சிவலிங்கம் வித்தியாசமா செய்கிறீங்க. அப்படி இங்கே வந்து ஒரு கீழே வந்து அம்மன் தான் நீண்ட காலமாக இருந்து வழிபட்டு வந்தான்னு சொல்லியும் அவருக்கு முதல் பூசை செய்தால் மேலே சிவனுக்கு செய்கிறான்னு சொல்லியும் அதை ஐதீகமாக செய்து கொண்டிருக்கணும். வைரவர் இருக்கிறார், பிள்ளையார் இருக்கிறார், அவையில் செய்து இந்த இயற்கையாக அமைஞ்சு இந்த வரலாற்றை சரியான முறையில் கணிப்பபடியே இந்த அந்த அம்மன் இப்போ இது புது அம்மன் என்ற முந்தின அம்மன் ஆரோ எடுத்து சென்று விட்டார்கள், அகற்றப்பட்டு விட்டது. இப்போ புதுசாக ஒரு அம்மனை வச்சு ஆதி அம்மன், ஆதி வைரவர், ஆதி இப்போ பிள்ளையார் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டது. இப்போ புதுசாக 2023 திருப்பி பிரதிஷ்டை செஞ்சு இந்த முறை பூசை. போன முறை பார்த்துக்கிட்ட சரியான கடைபிடி, இந்த முறை கொஞ்சம் ஓரளவுக்காக பூசைக்காக நடைமுறை இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா மின்சாரம் இல்லை, தண்ணி இல்லை, பாதை சீர் இல்லை. பாதை வந்து நீங்களே சரியாக கஷ்டப்பட்டு வந்தீங்க. உண்மையிலே இவ்வளவும் எங்களோட தமிழர்களுக்கான ஒரு சாவக்கேடாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களோட இடமண்டபடியால் இதுக்கான சரியான முகாமைத்துவம் எங்களுக்கான அந்த வழிமுறையை சொல்லக்கூடிய ஆக்களும் இல்லை, எங்களுக்கு செய்து தரக்கூடிய ஆக்களும் இல்லை. யாக பூசைகள் இடம்பெற்றதுக்கு பிறகு அங்கே அம்பாளுக்கு பூஜைகள் இப்பொழுது இடம்பெறுகிறது. இப்பொழுது வைரவருக்கு பூஜைகள் இடம்பெறுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்து பூஜைகளும் முடிய இப்போ இதால் தான் மலைக்கு போயினோம். எப்படி போகினோம் என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்ததாக. எப்படி வழிபாடுகள் உள்ளே இடம்பெறுகிறது என பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, அவர் வந்து கையில் வந்து சிலம்பு வச்சிருக்கிறாரு. அந்த சிலம்பை வைத்து அவர் வழிபடுகின்ற அந்த காட்சி
கோலை வைத்து வழிபடுகின்ற காட்சியும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து அருள் வந்து ஆடி எப்படி அந்த ஆட்சியை பெற்றார் என்கின்றதையும் பார்த்திருந்தோம். விநாயகருக்கு அமுதுகள் படைத்து இங்கே அர்ச்சனைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அந்த பூசை சிலைவர் சிவன் போல ஆடியிருந்தவர் நான் உணர்ந்தேன். பக்தி பூர்வமாக இது எப்படி இடம்பெற்றது, எவ்வாறான பூஜை முறைகள் என அப்படி அமைதியாக நாங்கள் பார்த்திருந்தோம். இதற்கு பிறகு இனி மலைக்கு அவர்கள் செல்ல போகின்றார்கள். எப்படி அவர்கள் செல்கின்றார்கள் என பார்க்க போகின்றோம். இப்போது சரியாக 3:15 அனைவரும் மலைக்கு அந்த பூஜைக்கு வைக்கப்பட்ட குடங்களோடு செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பக்திபூர்வமாக எமது வழிபாடுகள் இங்கே எப்படி இடம்பெறுகிறது என்று முற்று முழுதாக பார்க்குறோம். இது பார்க்குறது மட்டும் இல்லை, இதை வந்து முற்று முழுதாக பகிர்ந்து விடுங்க. இப்பொழுது மலைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் வந்து அந்த அதிசய கிணறு. பார்க்குறதுக்கு சிவனுடைய பாதம் போலேயே வந்து இருக்கும். இது ஒரு 15 அடி ஆழம். இது வற்றவே வற்றாதாம். இந்த மலையில் இது ஒரு அதிசயம். இப்பொழுது அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாங்களும் வந்து அவர்களோட பக்தி பூர்வமாக சென்று கொண்டிருக்கிறோம். உயரமான இந்த மலை பாருங்க எவ்வளவு கடினம் என்று சொல்லி ஏறுறது. போகின்ற வழியில் முருகப்பெருமான் வீடு இருக்கின்றார். அவருக்கு வந்து அபிஷேகம் இடம்பெறுகிறது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். போலீசார் எல்லாம் பாதுகாப்பு கடமையில் இருக்கிற அந்த காட்சியையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த படிகள் வந்து இயற்கையாக தான் அமைந்திருக்குது. இப்போ எல்லோரும் வந்து எப்படி வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது முருகப்பெருமானுக்கு பூஜை இடம்பெற்றதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாகதம்பிரானுக்கு வந்து பூஜை இடம்பெற போது அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆதி வழிபாட்டில் நாக வழிபாடும் உண்டு. அப்படியே இன்னொரு குகையை வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், இது வந்து நாகம் படம் எடுப்பது போல் இந்த குகை வந்து அமைந்திருக்கு. இதுதான் அந்த அதிசயம். 2வது அதிசயத்தை வந்து நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், நாகம் படம் எடுப்பது போல இயற்கையிலே அமைந்த அந்த குகையில் வழிபாடு வந்து இப்பொழுது இடம்பெறுகிறது. ஓம் நாகராஜேஸ்வராய நமோ நமः. ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே சுருத்ரமன்யவ உதோதயதவே நமः. எப்படி அந்த மலை இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் ஒரு பக்திபூர்வமான இடங்கள், பக்திபூர்வமான விடயங்கள். இதுக்காகத்தான் நான் அந்த கடினமாக இங்கே வந்திருக்கிறேன். இன்னும் மேலே வந்து பல விடயங்களை பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாறையே நாகப்பாம்பு போல இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாகம் குடை பிடிக்கும், அது போல இருக்குது பாருங்க. ஓகே, அடுத்ததாக வந்து நாங்கள் மலைக்கு வந்து ஏற போகிறோம். இப்போ வந்து அங்கே போகிறோம். மலைக்கு எப்படி ஏறி செல்றது என்று பாருங்க. ஏராளமான பக்த அடியவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. பக்தியோட மேலே வந்து ஏறி செல்வதற்காக சிவனுக்கு பூஜை செய்கின்ற அந்த பிரசாதங்களை கொண்டு நாங்கள் இப்பொழுது மேலே வந்து ஏறிக்கொண்டிருக்கிறோம். இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தான் வந்து மேலே வந்து போகணும். பாருங்க, எவ்வளோ பேர் எனக்கு பின்னால் நிற்கணும் மட்டும் பாருங்க. மேலே பாருங்க, ஏறுறதுக்கு வந்து இங்கே இப்படியான அமைப்பு தான். ஐயா வயசு ஒன்று ஐயாவும் வந்து மேலே வந்து ஏறிக்கொண்டிருக்கிறார். புல்லரிக்கும் காட்சிகளை தான் நீங்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறீங்க மக்களே.
படையல் சிவபெருமானுக்குரிய படையலை வந்து பாருங்க இப்படி கொண்டு போயினோண்டு அண்ணன் வந்து உதவி செய்கிறாரு. என்ன வந்து கொண்டிருக்கீங்க? சரியா வேற எதுவுமே இருக்கா? மகளை எப்படி ஏறுறவங்க பாருங்க. ஐயோ பார்த்து பார்த்து. ஓகே ஓகே வந்தாச்சு மேலே வந்தாச்சு மகளே. அடேங்கப்பா சிவ தரிசனம். உண்மையிலேயே இப்படி ஒரு சிவராத்திரியை இந்த நாளில் நாங்கள் பக்தியோடு வணங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்க இந்த இடத்த பாருங்க, பச்சை பசையில் என்று இருக்கு. கீழே விழுந்தா அவ்வளவுதான். மக்களே வந்து இந்த மலையில ஏறி அப்படியே வந்தோம்னு சொன்னா அடுத்த 3வது விஷயம் பார்க்க போறோம். ஒரு முனிவர் சமாதி அடைந்த ஒரு இடம் பாறைக்கு நடுவில் வந்து இருக்கான். அதை தான் பார்க்கறதுக்காண்டி பாறை நுனிக்கு வரைக்கும் வந்திருக்கிறோம். கீழே வந்து ஒரு 50 அடி பள்ளம். இதான் முனிவர் சமாதி அடைந்து இந்த அவரை வச்சிருந்த இடமா அடக்கம் பண்ணி என்று சொல்லி இங்குள்ளவர்கள் எனக்கு கூறினார்கள். இப்போ எல்லோரும் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. எல்லோரும் வந்து எப்படி வந்து கொண்டிருக்கணும் அப்படி பாருங்க. அடுத்த கட்டமாக மேலே வந்துட்டோம். இப்போ வந்து ஆதிலிங்கத்தை வந்து பார்க்க போகிறோம். ஆதிலிங்கத்துக்கு வந்து எப்படி போயிடும் அப்படி பாருங்க. இப்போ அந்த படியால் வந்து இந்த வேரில் தான் ஏறி வந்து போகணும். எங்க இருந்து வாரீங்க? நெடுங்கேணி. ஆமா எவ்வளவு தாண்டி வந்து முதல் வந்து பாதை வந்து இப்படி இருந்து சொல்லினோம். இப்போ நாங்க வந்து ஏறி போறோம். ஆதிலிங்கத்துக்கு வந்து பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இதுதான் அந்த ஆதிலிங்கம். 4வது முக்கியமான விடயம். மலைக்கு மேலே ஆதிலிங்கம். இப்போ நாங்கள் வந்து இந்த வழியால் தான் வந்த நாங்கள். பாருங்க இந்த வயசு ஒரு அம்மம்மா அப்படி ஏறி வந்திருக்கிறோம். அம்மம்மா எத்தனை வயசம்மா உங்களுக்கு? கொஞ்சம் வயசு. எவ்வளோ காலமாக வாரீங்க? 37 வயது. இப்போ 37 வயதா? இப்படி பக்தர்கள் திருவிழா நேரம் வந்த. ஓகே. அதுக்கு முதல் தம்பி ஒரு ஆளோட சும்மா நேரம் வந்த நாங்கள் வந்தா அது 15-16ஆம் ஆண்டு. அந்த காலத்திலேயும் இப்படியே இருந்தது வழிபாடு. இதையா முந்தியெல்லாம் போராட்டத்தோட சீரழிஞ்சு போச்சு. இதை கதைக்கிற கேட்டாலும் போராட்டம் பண்ணாரு. அது மீள் குடியேற்றத்துக்கு பிறகு எல்லாம் நடந்தது. சரி அம்மா பார்த்து போங்க. இந்த அம்மாவே வாராண்டா உங்களாலும் வர முடியும். வடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயம். இப்போ நாங்கள் உச்சிக்கு வந்து போகிறோம். உச்சியில் வந்து பூஜைகள் வந்து ஆரம்பமாயிட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மரம் உக்கிட்டுது. உள்ள பரவாயில்ல, கல்லுகள்லாம் கிடக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ மலை உச்சிக்கு வந்துட்டோம். ஆதிலிங்கேஸ்வரருக்கு பூஜைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சுற்றி வந்து காடு, ஒரு அமைதியான இடம். 2026ஆம் ஆண்டு சிவராத்திரி பூஜைகள். ஆதி சிவலிங்கத்துக்கு எப்படி வழிபாடு இடம்பெறுது தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து சூலாயுதம் வந்து இருக்கிறது. அதில் வந்து காசுகள் எல்லாம் நேத்திக்கு வந்து கட்டியிருக்கணும் பாருங்க.
சின்ன சின்ன ஆக்களையெல்லாம் பாருங்க, புகைப்படங்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நிலத்தில் விளையாடுறது போல மேலே உச்சியில் விளையாடி கொண்டிருக்கிறேன். பாருங்க இவ்வளோ உயரத்துக்கு கை குழந்தையோட அம்மா வந்திருக்கிறா. இப்பொழுது நாங்கள் இந்த இடத்துல அப்படியே நிற்கிறோம். இதில் வந்து இப்போ நாங்கள் பார்க்குறது மேற்கு திசையில் நிற்கிறோம், சூரியன் மறைஞ்சு கொண்டு நிற்கிது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பவனியா பாருங்க எப்படி இருக்குண்டு, அப்படியே பனி படர்ந்து போய் இருக்குது பவனியா. அப்படியே இஞ்சால பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம். இப்போ நீங்கள் அப்படியே அந்த ஆதி லிங்கத்தையும் பார்க்குறீங்க. யாழ்ப்பாணம் இப்போ இந்த பகுதி. நாங்கள் இப்போ இதால் தான் நேரி இப்படி வந்த நாங்கள். இப்பொழுது சிவலிங்கத்துக்கு அபிஷேகங்களிடம் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த திசையில் நாங்கள் பவனியாக பார்த்தோம். இங்கால அப்படியே திருவோணமலையா, இந்த திசை திருவோணமலை. நீர் அபிஷேகம் இப்பொழுது எம்பெருமானுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கழுகு பார்வையை வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலே உச்சியில். இப்பொழுது அபிஷேகங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நாங்கள் மலை உச்சியில் நிற்கிறோம். இன்னும் சற்று நேரத்திலே சிவபெருமானுக்கு அந்த உடைகள் எல்லாம் செய்து கண் செய்து அதெல்லாம் பூர்த்தி இந்த கண் போல உருவாக்கி உடைகளை உடுத்தி தீபம் காட்டுவார்கள், பஞ்சாரதி தீபம். அந்த அற்புத காட்சியை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிவனுக்கு பஞ்சாரதி காட்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். காலமை 6:45 வலிக்கிட்டு இருந்தோம். 4 மணி 30 நிமிடம் 4 மணி 30 நிமிடத்துக்கு மலையில் இறங்கி நாங்கள் கீழே இறங்கி இருக்கிறோம். இப்போ வந்து அன்னதானங்கள் வந்து கொடுத்து கொண்டிருப்பினோம். சாப்பாடை பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்போ சாப்பிட போகிறோம் நாங்கள். அன்பான வணக்கம். வெடுக்கனாரி மலை என்றது எங்களுடைய பூர்வீக பழமையான கிராமம். அதோட வெடுக்கனாரி மலையில் இந்த வழிபாடுகளை முன்னோர்கள் தீவிரமாக செய்து வந்த காலம் ஒன்று இருக்கிற வரலாற்று ரீதியாக. அதை இப்போ அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள், அந்நிய என்று சொல்கிறத விட இலங்கையிலேயே ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், குறிப்பாக தொல்லியல் திணைக்களம், வன இலாகா திணைக்களம், இவை போன்றவை, வன ஜீவராசிகள் திணைக்களம் இவை போன்றவை இங்கே ஆக்கிரமிப்புகளில் வந்து எங்களுடைய வழிபாடுகளுக்கு தடை போட்டு கொண்டிருந்த நேரத்தில் கடந்த முறையும் சிவராத்திரி நிகழ்வானது செய்வதற்கு ஆயத்தமானவரை நான் கூட வந்திருந்துட்டு ஒரு 5:30 மணி போலான் போயிருந்தேன் நான். ஆனால் அதுக்கு பிறகுதான் ஒரு சம்பவம் நடைபெற்ற உங்களுக்கு தெரியும். தண்ணி கூட தரப்படாமல் மாவிலாறு சம்பவம் உருவாகினதே தண்ணி யாழையென்று சொல்லுவோம். இங்கே தண்ணியை பக்தர்களுக்கு விடாமல் இருந்த ஒரு கோலம் போன முறை நடந்தது. குளத்து தண்ணீரை எடுத்து தான் நாங்கள் பக்தர்கள் எல்லாம் குடித்து கொண்டிருந்த நிலைமை. இந்த முறை அதால் நேற்று முன்தினம் நடந்த வவுனியா வடக்கு டிசிசி மீட்டிங்கில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் இந்த கோரிக்கையை வச்சினான். வெடுக்கனாரி ஆலயத்தில் சிவராத்திரி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. சிவனை வணங்கி தரிசித்து பக்திமயமாக எங்களோட பக்தர்கள் தங்களுடைய வழிபாட்டை செய்கின்ற இந்த நேரத்தில் உங்களோட தடைகள் இருக்கக்கூடாது.
வழிபாடு என்பது ஒருவராலும் தடுக்கப்படக்கூடாது. தொல்லியல் திணைக்களம் தண்ட வேலையை பார்க்கட்டும், வனயிலாக திணைக்களம் தண்ட வேலையை பார்க்கட்டும். ஆனால் எங்களுடைய பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்ற கோரிக்கையை வச்சிருந்தது. நானும் போவேன் கோயிலுக்கு, அரசு பண்ணுறேன்னா அரசு பண்ணுங்க, கனநாள் நீங்கள் என்ன அரசு பண்ணியில் போல்வாடாக்கு என்று சொன்னார். அதால் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனை ஒரு கதையடிப்பட்டான்னு சொன்னாங்க. இரவு ஏதோ அரசு பண்ணப்படுமான்னு தாராளமாக நான் நினைக்கிறேன். அரசு பண்ணுறேன்னா பண்ணட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் தீர்க்கமாக நல்ல முறையில் நாங்கள் வழிபாட்டை செய்வோம். இதுக்கு யாரும் தடை பண்ண இயலாது என்பதை கூறி விடக்கூடும். இன்னொரு கேள்வி, இந்த வீதியை வீதியெல்லாம் இதில் 3 கிலோமீட்டர் பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதி. ஏனைய வீதிகள் இந்த சபைகள் என்று தெரியாது. அப்படி தான் இருக்குது. இங்கே ஆவணங்கள் ரீதியாக இல்லை. பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதியும் வனையிலாக இல்லக்கல் போட்டிருக்கு. அது கூடிய விரைவில் நாங்கள் அதை விடுவிச்சு கொடுக்குறக்கூடிய அழுத்தத்தை கொடுப்போம். தயவு செய்து இந்த புதையிற இடத்துக்காவது இனி வரும் காலங்களில் பாதையை போடுங்கப்பா. இங்கே பாருங்கள், டிராக்டரை பாருங்கள், அப்படியே உள்ள இறங்கி போய் நிற்குது. இப்போ இதான் நிலைமை. தவிலே எல்லாம் புதாயுது. இங்கே இப்போ நீ போகிற ஆக்கள் எப்படி வர போயினமோ எனக்கு தெரியலை. இது நான் இணைக்கிறது வந்து நான் போயிட்டு வரைக்குள்ளே இந்த கட்டத்தை இணைக்கிறேன். இப்போ இந்த போயிட்டு வந்தோடனே இந்த என்ன நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்காண்டு. மக்களே, வடுக்குநாறு மலையில் என்ன பிரச்சனைகள் இடம்பெறுகிறது, பூஜைகள் எப்படி இடம்பெறுகிறது, எப்படி வந்தார்கள், என்ன முறைப்படி பூஜைகள் இங்கே இடம்பெற்றது, மலையில் இடம்பெற்ற அத்தனை புல்லரிக்கும் காட்சிகளை பார்த்திருந்தோம். உண்மையிலேயே அந்த ஆடின ஐயா அப்படியே இந்த சிவனை போல அந்த குகையிலே வந்து அருள்வாக்கு சொல்கிறது போல அந்த அசைந்து ஆடி இருந்தார். அந்த காட்சியை பார்த்திருந்தோம். பூஜைகள் இப்பொழுது முடிவடைந்திருக்கிறது. அடுத்த முறையும் வாங்க காணொலி பார்த்துருப்பீங்க. எப்படி வாரது என்று சொல்லி காணொலியில் முழுதாக நான் காண்பித்திருப்பேன். அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்க என்று உங்கள் மனது காணொலி பார்க்குறார்கள். அப்படியே திருக்கேதீச்சரம் செல்ல போகிறேன். தொடர்ச்சியாக அடுத்த காணொலி திருக்கேதீச்சர காணொலி மறக்காமல் பாருங்கள்.